Hi friends, welcome to Inbat Tamilan All in All channel. நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ஸ்வீட் ஐட்டம் பார்க்க போறோம். தீபாவளி வரைக்கும் ஒரே ஸ்வீட்டா தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு சிம்பிளா ரெண்டே பொருளை வச்சு ஒரு டக்குன்னு ஒரு ரெசிபி வந்து செஞ்சிரலாம். இது வந்து நம்ம ஸ்கூல் டைம்ஸ்ல இருந்து இதுதான் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது வந்து நம்ம சுவையான வேர்க்கடலை பர்ஃபி தான் செய்ய போறோம். அந்த வேர்க்கடலை பர்ஃபி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே அப்டேட்டாக வந்து சேரும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சுவையான வேர்க்கடலை பர்ஃபி செய்யறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒன்று சர்க்கரை, இன்னொன்று வந்து வேர்க்கடலை. இதில் நீங்கள் நாட்டு சர்க்கரையை வச்சு கூட செய்யலாம், இல்லை வெல்லம் கூட நல்லா பொடி பண்ணி டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணிவிட்டோம் இதை நீங்கள் செய்யலாம். இந்த சுவையான வேர்க்கடலை பர்ஃபி எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சுக்கலாம். அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற சுகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வேர்க்கடலை எடுக்கிறீங்களோ 3/4 பாகம் சர்க்கரை சேர்த்தாவே சரியாக போயிடும், இல்லைன்னா ரொம்ப திகட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் சுகரவே அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறணும். தண்ணி சேர்க்கவே கூடாது, ஏன்னா இதுவே நல்லா மெல்ட் ஆகும். நல்லா இதை வந்து அடிப்பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணும். நம்ம இது வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா கேரமலைஸ் ஆகும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், அதுலேருந்தே நல்லா மெல்ட் ஆகிறது தெரிஞ்சிருச்சு. லைட்டாக கலரும் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. நல்லா எல்லா சுகரும் வந்து நல்லா கேரமலைஸ் ஆகணும். இது நல்லா வந்து கேரமலைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் இது வந்து நம்ம அப்படியே வந்து கேரமலைஸ் ஆகட்டும். நம்ம இன்னொரு பக்கம் வந்து வேர்க்கடலையை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சு நம்ம வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ களைக்கொட்டை வந்து நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இன்னொரு பக்கம் வந்து கேரமலைஸ் ஆகிட்டு இருக்கோம், அதை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வேர்க்கடலை வந்து மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடி பண்ணி நல்லா இந்த மாதிரி நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். நல்லா வந்து ரொம்ப அதாவது நைஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்மளோட சுகர் வந்து கேரமலைஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை பவுடர் வந்து இதில் போட்டு நல்லா கிளறிக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்லா கிண்டி இருக்கணும். நம்ம இது வந்து அப்படியே இலகிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்லேயோ கப்லேயோ வந்து நெய் தடவி வச்சு அதில் செட்டில் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நம்ம நெய் தடவின பிளேட்டில் வந்து போட்டு செட்டில் பண்ணிக்க போகிறோம். நல்லா கையாலையோ இல்லைன்னா எதனா ஸ்பூன் வச்சு நல்லா ஈக்குவலாக வந்து நல்லா செட்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம நல்லா செட்டில் பண்ணிடணும். இது வந்து நம்ம இப்போ வந்து நைஃபை வச்சு நல்லா வந்து பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குது நம்மளுடைய கேரமலைஸ்டு வேர்க்கடலை பர்ஃபி. இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேஷ்யூ நட்ஸ் முந்திரி பருப்பு வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வாங்குற மாதிரி வேர்க்கடலை பர்ஃபி, கேரமலைஸ்டு வேர்க்கடலை பர்ஃபி நம்மளுக்கு பாருங்கள் ஆயாச்சு. இது வந்து நல்லா ஒரு ஆறணும், ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆறணும். அதுக்காக நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதில் போட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி சவுண்டு கேட்குதுன்னு நம்மளுக்கு பாருங்கள். அந்த மாதிரி நல்லா இன்னும் கூட நல்லா ஆற விடலாம் உங்களுக்கு தேவைன்னா. இந்த மாதிரி நல்லா சவுண்ட் நல்லா கேட்குது பாருங்கள். இப்போ நம்மளோட சூப்பரான கேரமலைஸ்டு பர்ஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட சூப்பரான கேரமலைஸ்டு வேர்க்கடலை பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டிலே செஞ்சு கொடுங்க. டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம இது அதிகமாக பொருளாக தேவைப்படுறது கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.